வணக்கம். நம்மளோட சிறகடிக்கும் ஆசைல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, வாங்க நம்ம போயிட்டு வித்யா கிட்ட கேட்போம். எதுக்காக திருநா போய் கேட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை, நம்ம இப்ப யாருக்கிட்டுமே எதுவுமே இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவுமே பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்போ மீனா கேட்கறாங்க, சரிங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, ஒன்னும் இல்ல மீனா, நான் மட்டும் போயிட்டு வித்யா கிட்ட என்ன விஷயம் எல்லாத்தையும் நான் கேட்டு வந்துடுறேன், சொல்றாளா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சொல்லி முத்து வித்யா வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த பொண்ணு நீ எதுக்கு திருடுன அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்போ வித்யா சொல்றாங்க, என்ன முத்து சொல்றீங்க, நான் ஏன் உங்க போனை திருட போறேன் அப்படின்னு சொல்லி பயமும் ஒரு கோவத்தோடு கேட்கறாங்க. அப்போ முத்து கேட்கறாங்க, வித்யா நீ மரியாதை சொல்லிடு, நான் கேட்கற கூட போக சொல்லு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, தான் போனை தாத்தா கடையில விட்டுட்டு போயிருக்கேன், நல்லாவே தெரிஞ்சு போச்சு, மரியாதை சொல்லி நீ எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாங்க. அப்போ வித்யாக்கு ரொம்ப கோவம் வருது. முத்து இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, மரியாதை நீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்போ முத்து இங்க பாருங்க, நானே பொறுமையா இருக்கேன், என் பொறுமையை சோதிக்காதீங்க, இப்ப நீங்க சொல்ல அப்படின்னா நான் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்பவும் வித்யா, முத்து இங்க பாருங்க, நீங்க மிரட்டுற வெள்ள வச்சுக்காதீங்க, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லி முத்து வெளியே அனுப்பிடுறாங்க. முத்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி என் போன் தொலைஞ்சு போயிருக்கு, அது யார் எடுத்தா கூட எனக்கு தெரியும், எதுக்காக எடுத்தாங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்து வித்யாவுக்கு கால் பண்றாங்க. பண்ண உடனே இந்த மாதிரி உங்க பேர்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா, வந்து விசாரணை மட்டும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. இது கேட்ட வித்யா, இல்லங்க சார் என்னால வர முடியாது, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வித்யா தவிர்க்கிறாங்க. அப்போ போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, நாங்க கூப்பிட்டா நீங்க வந்துதான் ஆகணும், இப்ப நீங்க வரல அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தான் அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. சரின்னு சொல்லி வித்யா பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போன உடனே முத்து மீனா உட்காந்து இருக்காங்க. போலீஸார் வந்து கேட்கறாங்க, எதுக்குமா திருடுனீங்க, நீங்க போன் திருடுனதுக்கு எல்லா ஆதாரமும் இங்க இருக்கு, நீங்க எதுக்கு திருடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வித்யா என்ன பண்றாங்க அப்படின்னா, முத்துக்கிட்ட சொன்ன மாதிரியே, சார் நான் எதுவுமே பண்ணல சார், ஒருத்தவங்க எடுக்க சொன்னாங்க நான் அதனால எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ போலீஸார் கேட்கறாங்க, சரிம்மா நீ யார் சொல்லி நீ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வித்யா சொல்றாங்க, இந்த மாதிரி ரோஹினி எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ரோஹினி சேஃபா பேசுற மாதிரி தான் பேசி அவங்க மாட்டி விடுறாங்க. சரின்னு சொல்லி ரோஹினிக்கு கால் பண்றாங்க போலீஸ் ஆஃபீஸர். இந்த மாதிரி உங்க பேர்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. ரோஹினி என்ன பண்றாங்க அப்படின்னா, வித்யா சொன்ன தவிர்க்க ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அவங்களும் மிரட்ட ஆரம்பிச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. சரின்னு சொல்லி ரோஹினி கிளம்பி போறாங்க. இதுக்கு நம்ம ஒரு வார்த்தை மனோஜ் கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி வித்யாவை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி வச்சிருக்காங்களாமா, நான் போயிட்டு என்ன மட்டும் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரோஹினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே முத்து மீனாலாம் இருக்காங்க. வித்யாவை பார்த்த உடனே, என்ன ஏதோ மாட்டி விட்டியமே அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்கறாங்க. அப்போ வித்யா சொல்றதுக்கு முடியாது முத்து பேசுறாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரலாமா, நீங்க போன் திருடுனீங்களே, அது விசாரணைக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க உங்களை அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்போ ரோஹினி சொல்றாங்க, முத்து இங்க பாருங்க, தேவையில்லாத நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வராரு. வந்த உடனே என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு நீங்க போனை திருடுனீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க. கேட்ட உடனே ரோஹினி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் எதுவுமே திருடல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி மாதிரி சொல்றாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க, இந்த மாதிரி பொய் சொல்ற வேலை வச்சுக்காதீங்கம்மா, நான் உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்றேன், மரியாதையே உண்மை ஒத்துக்குவாங்க, எதுக்காக பண்ணீங்க மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அப்போ ரோஹினி பயந்துட்டு, நான் எதுவுமே பண்ணல சார், இந்த வித்யா தான் பண்ணா அப்படி மாதிரி சொல்றாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க, என்னம்மா இது சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வித்யா சொல்றாங்க, சார் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படி மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.